ஹாய் வெல்கம் டு உமா ஷானுலகம். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது என்னோட ஆனுவல் லீவில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். கேபிள் டிவி இல்லாமல் அந்த நாளில் நீங்கள்லாம் எப்படி தான் இருந்தீங்களோ, போர் அடிச்சிருக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்க இப்போ தான் போர் அடிக்கிறதா சொன்னாங்க. ஏன்னா அப்போ அவங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நிறைய இயற்கையை ஒட்டுன நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆறு குளம்னு போய் ஸ்விம் பண்ணுறது, மீன் பிடிக்கிறது, மரம் ஏறுறது, ஊஞ்சல் கட்டி விளையாடுறது, பசங்களோட விளையாடுறது, இவ்வளோக்கும் அவங்க இருந்தது பக்கா கிராமம்னு கூட சொல்ல முடியாது, சிட்டியில் தான் இருந்திருக்காங்க. ஊரை விட்டு டூர் மாதிரி எங்கேயும் வெளில போகாமையே இருந்த இடத்துல பண்ணுறதுக்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த வயசில் நான் என்ன நினச்சேன்னா, மேபி இப்போ டிவி எல்லாம் வந்ததுனால அதோட இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லைன்னு நினச்சேன். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் தாத்தா பாட்டி பண்ண மாதிரி, அப்பா அம்மா பண்ண மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணணும்னு நினச்சா அந்த மாதிரி இடங்களே சிட்டிஸில் இல்லை. மேபி நமக்கு சொந்த ஊர் கிராமமாக இருந்தால் ஒன்று ரெண்டு நம்ம பண்ணலாம். ஆனால் இங்கே யூஎஸில் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் சிட்டிக்குள்ளேயே இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி பண்ண ஃபிஷிங் கேம்பிங் எல்லாம் இன்றைக்கும் அவங்களோடய சேர்ந்து அவங்க பண்ணுறாங்க. என்னதான் டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் அவங்களோட இந்த லைஃப் ஸ்டைல் மாறல.